ஜோதிடம் என்னும் தெய்வ கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போடுறோம். ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அவர் கூடவே கேது பகவானுங்க, பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அதே மாதிரிங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. இந்த கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுக்கிரனை ராசிக்கு அதிபதியாக கொண்டது ரிஷப ராசிக்காரங்க. நீங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களும். ஏன்னா சுக்கிர பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கு வந்திருக்கார். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட
சுக்கிர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக ரிஷபராசிக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் கும்ப ராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு வந்திருக்காருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார். நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து கும்ப ராசிக்கு போகிறாருங்க. இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் இத்தனை நாட்களாக மைனஸாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்பவும் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்னொரு 6 மாத காலங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இத்தனை நாட்களாக கேட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்றதுல நடக்க போகுதுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால 30ஆம் தேதிக்கு பிறகு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் வந்து இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த செப்டம்பர் மாத கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்துக்கு விரைவில் இந்த ரிஷபராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஏன்னா பொருளாதாரம் தான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே கடந்த காலகட்டங்களில் பெருசாக இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதார தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக குறைய போகுது. இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5-6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து அதிகமான தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்திருக்கும். கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு வந்து
முன்னாடி நின்று பச்சை கொடி காமிக்க போகிறாங்க. ஓகேங்களா? இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய குடும்ப உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. ஓகேங்களா? மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் காரிய அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். உறவுகள் பலப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையான பேச்சால வெற்றி பெறுவீங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் மாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் குறையும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் வந்து சேரும். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றம் ஏற்படலாம். உடனே கைகூடா விட்டாலும் அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் இது. பெற்றோர்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டம். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம். புதிய வாகன யோகம் வந்து சேரும். உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்த்தல் நலம். முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலும் சரிசமமான எண்ணங்கள் உண்டாகும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய மக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாக நடைபெறும். இளைய சகோதரர் வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமியை பூஜை செய்து வர பண பிரச்சனை நீங்கும். மன நிம்மதி உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள் அக்டோபர் மாதம் 1, அதே மாதிரி அக்டோபர் 27, 28 இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர் 8, 9 வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.